ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதில் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனம் கிடைக்காத பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். ஆகாரத்தினால் உண்டான பஞ்சத்தை ஓரளவு சமாளிக்கலாம், தாங்கலாம். ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம், அதையும் ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்கு, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு, தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகா பயங்கரமான ஒரு வேதனையான அனுபவம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம், வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியலை, கர்த்தர் பேசலை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. சில காரியங்களிலே குழப்பங்கள் இருக்கிறது, முடிவெடுக்க முடியவில்லை, மனசிலே கலங்குகிறது. தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து எந்த மறு உத்தரமும் வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல. என்ன செய்கிறது? இப்படி செய்வதா அப்படி செய்வதா, இதை செய்யலாமா வேண்டாமா தெரியல. பழைய நாட்களிலே, ஆதி நாட்களிலே ராஜாக்கள் படையெடுத்து செல்லும் பொழுது அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் இந்த சண்டைக்கு போகலாமா போகக்கூடாதா, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் போவாங்க. அப்போ அதுக்கு பதில் இல்லை. அப்படியானால் பெரிய ஒரு கலக்கம். தேவ ஜனங்கள் தேவனோடு உறவிலே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், பிள்ளைகள், தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத காலங்களிலே அவர்கள் மிகவும் கலங்கி போவார்கள். தாங்க முடியாது. அவருடைய முகத்தை ஏன் மறைத்து கொண்டார்? அவருடைய முகம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். சில வேளைகளில் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவன் யாக்கோபின் சந்ததியாருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருப்பேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் முகத்தை மறைத்து கொண்டார். அவரிடத்திலிருந்து பதில் வரலை. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியவில்லை. நான் காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தம் வரும் வரைக்கும், ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் வரும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார். மறுபடி அவர் கிருபையாய் இறங்கி என்னை நோக்கி பார்ப்பார். அன்றைக்கு அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பதில் வரும். அதுவரையில் நான் காத்திருக்கிறேன் என்று தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். வார்த்தைகள் கிடைக்காத பஞ்சம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சம். நெருக்கத்தின் காலத்திலே, போராட்டத்தின் காலத்திலே, வேதனையின் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் போகுமானால், ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஒரு பதிலும் கிடைக்கவில்லை ஆனால் தேவ ஜனங்கள் மிகவும் கலங்கி போவார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவருடைய வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு வசனத்தை அனுப்புவார், அவர்கள் பெரிய ஆறுதல் அடைஞ்சு அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துடும், இனிமே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி. இப்படித்தான் தேவ ஜனங்கள் ஜெயம் எடுக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே. அந்த வார்த்தை இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடையாமல் போகிறார்கள், கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ கலங்கினவனானேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கலக்கங்கள் வருகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, சில காலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகள்
கிடைப்பதில்லை. கிடைக்காத ஒரு காலங்கள் வரும்பொழுது அந்த நாட்கள் ஒரு வேதனையான ஒரு காலமாயிருக்கும். இது பல சூழ்நிலைகளினாலே பல காரணங்களினாலே அது வருகிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம், நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 119 147வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அதிகாலையில் ஆண்டவரை எழுந்து தேடி ஆண்டவருடைய வசனத்திற்காக காத்திருந்து, கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவருடைய வசனத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவர் கரெக்டாக அவங்கள எழுப்பிடுவார். அப்படி அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து. இப்படி ஒரு ஆழமான அனுபவத்தில் இருந்த தேவ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதம் வாசிக்கிற வழக்கங்கள் குறைந்து, காலையில் எழும்புகிறது குறைந்து, இந்த வசனம் வாசிக்கிறது குறைந்து, ஜெபமும் குறையும் பொழுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர முடியாது. வசனத்தை காத்திருந்து அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுது ஆண்டவரிடத்திலிருந்து. இந்த அனுபவத்தை விட்டு அவர்கள் விலகி போன பிறகு மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து ஐயோ நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி திருப்பி வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த வசனங்கள் கிடைக்காது பழையபடி. அந்த வசனங்கள் தியானம் பண்ணி அந்த வசனங்கள் அப்படியே அவர்களோடு பேசும்படியாய் அந்த வசனங்களின் ஆழங்களுக்கு ஆண்டவர் அழைத்து செல்லுவார். அந்த ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை முழுவதும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆண்டவர் ஒரு எலாபரேட் பண்ணி அந்த வசனத்தை விரித்து காட்டுவார். அந்த வசனத்தினுடைய சத்தியங்கள், அந்த வசனத்தில் வரைந்திருக்கிற சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ரெவல்யூஷன், அது ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவம். அந்த அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்ச நாள் கழித்து அதில் ஒரு ஆவியிலே அனல் குறைந்து, ஜெபம் குறைந்து, வேத வாசிப்பு குறைந்து, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது மீண்டும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது ஆரம்ப நிலையில் அவர்கள் அந்த வசனத்தை, அந்த முதல்ல இருந்த அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்காது. வசனத்தின் ஆழங்களை பார்க்க முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து வசனம் கிடைக்காது. அவர்கள் கலங்குவார்கள். கொஞ்ச நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து போராடி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி மறுபடி அந்த இடத்தை அடைந்து அவர்கள் விட்ட இடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது மறுபடி அந்த வசனம் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய சந்தோஷம். அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் குணமடைவதற்கு அந்த வசனம்தான் பிரதானம். ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரணும். அந்த வார்த்தைக்காக நம்ம தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சணும், தேவனுக்காய் காத்திருக்கணும். அப்போ ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு ஆழமான அனுபவத்தில் இருக்க பிள்ளைகள் அந்த அனுபவத்தை விட்டு விலகிறவே கூடாது. எதில் பஞ்சம் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே பஞ்சம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு வசனத்தில் பஞ்சம் வரக்கூடாது. வசனங்கள் அவர்களுக்குள்ளே ஜீவ நீரூற்றை போல பொங்கணும். ஒருவரை என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனிடத்திலிருந்து பாய்ந்து ஓடும்னு ஆண்டவர் சொல். வேத வசனங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து வேத வசனங்கள் பொங்கி பிரவாகித்து வரணும். ஒரு நீரூற்றுக்களை போல வரணும். அந்த வசனம் அநேகரை விடுதலையாக்கும். அந்த வசனம் அநேகரை ஆறுதல் படுத்தும். லேவியின் உடன்படிக்கை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் நம்முடைய வாயிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வேத வசனங்கள் புறப்பட வேண்டும். அந்த வசனங்கள் அநேகரை சீர்படுத்தும், அநேகரை ரட்சிக்கும், அநேகரை ஆறுதல் படுத்தும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்திற்குள்ளே ஒருபோதும் பிரவேசித்து விடக்கூடாது. அப்படி ஒரு சின்ன பஞ்சங்கள், அதில் ஒரு ஸ்கேர்சிட்டி வருதுன்னா
மறுபடி வேத வாசிப்பை கூட்டி ஜெபத்தை கூட்டி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே அதை சீர்படுத்திடணும், விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு, ஒரு உன்னத அனுபவத்திற்கு நம்மை அந்த வசனங்கள் அழைத்து செல்லும். வேத வசனங்களை தியானித்து, வேத வசனங்களை வாசித்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இயேசு, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னார். அது ஆவியாயிருக்கிறது, அது ஜீவனாயிருக்கிறது. அந்த வசனங்கள் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்திலே நம்ம போயிடக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கையிலே உற்சாகமாய் ஜெபித்து, மணிக்கணக்காக ஜெபித்து, மணிக்கணக்காக பைபிள் வாசித்து, அப்படியெல்லாம் ஆண்டவரோடு இருந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு விலகி, ஜெபம் குறைஞ்சி, வேத வாசிப்பு குறைந்து, அவர்கள் ஒரு ஆவியிலே அனல் இழந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு வசனங்களெல்லாம் ஒன்றுமே மைண்டில் வராது. அவர்கள் ஜெபம் பண்ணினா ஒரு தேவ பிரசன்னம் கிடைக்காது, அந்த பிரசன்ஸை உணர முடியாது. வேத வசனங்கள்லேருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்காது. வேத வசனங்கள் நம்மளோடு பேசாது. அது வெறும் வார்த்தையாக இருக்கும், ஏதோ ஒரு புத்தகத்தை படித்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஆழமான அனுபவங்களில் இருக்கிறவர்கள் அதை விட்டு விலகிறவே கூடாது. ஆண்டவரை விட்டு விலக 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 இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். வேத வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்ச காலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது இருக்கும். வருகிற நாட்கள் இன்னும் கொடூரமான நாட்கள் நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய தேசத்திலே எடுத்துக்கொண்டாலும் கொடூரமான ஒரு காலகட்டத்திலே மிக மிக மோசமான, இதுவரை சந்தித்திராத ஒரு காலகட்டத்திலே நம்ம வாழ்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் நம்ம உலகத்தின் ஒளியாயிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். இருள் நிறைந்த இந்த இந்திய தேசத்தில் தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த தேசத்திலே சுடர்களைப் போல இருக்கணும். உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல இருக்கணும். செத்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல், அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்யணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அப்போ அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய வசனத்தை தேடுகிற வழக்கம் உள்ளவர்கள் அதை நிறுத்திடக்கூடாது. அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவு நமக்கு சரியாக இருக்குமானால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரோடு உள்ள உறவில் குறைவுபடும் பொழுது வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். வேத வசனங்கள் நம்மோடு பேசாது. வேத வசனங்கள் மூலமாய் ஒரு வெளிப்பாடு கிடைக்காது. அது உயிரில்லாதது போல தோணும். அந்த வசனம் நம்மளோடு இடைப்படாது, இன்ட்ராக்ட் பண்ணாது. அப்போ அந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள நம்முடைய உறவு சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மிடத்துலேருந்து, ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். அதில் குறைவு வரக்கூடாது. நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வர வேண்டும். அவருடைய வசனங்களை அவர் நமக்கு அனுப்ப வேண்டும். இதில் குறைவு வரக்கூடாது. அப்போ ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில் நம்ம சரியாக இருப்போமானால் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தில் நம்ம ஒருபோதும் பிரவேசிக்க மாட்டோம். வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரியமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல விதத்தில் இந்த சவுல் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். சில காரியங்களை குறித்து ஏதாவது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சவுல் என்கிற ராஜா பிரயாசப்படுகிறான்.
தெய்வ சமூகத்திலே போராடுகிறான். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லை. அவர் சைலன்ஸ், அவர் கீப்பிங் சைலன்ஸ், அப்படியே அமைதியாக சைலண்டாக இருக்கிறார். எந்த பதிலும் இல்லை. அவன் கலங்குதான், புலம்புதான், கதறுகிறான். தேசத்திலே தீர்க்கதரிசிகள் இல்லை, யாரிடத்தில் கேட்கன்னு தெரியல. கடைசியில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு பொம்பளையை தேடி அவரிடத்தில் போய் கேட்குறான். அங்கேருந்து அது அங்கே போய் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்புகிறத பார்க்கிறோம். அவரிடத்தில் விசாரிக்கிறான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல அவன் சொல்லுதான், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, அதனால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை எழுப்பினேன்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சொல்லுகிறான். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் ஆண்டவர் பேசவில்லை, சொப்பனங்களின் மூலமாய் பேசவில்லை, எந்த விதத்திலும் ஆண்டவர் இவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலம். திகைத்து போய் நிற்கான், என்ன செய்வதுன்னு தெரியல. அடுத்தல இந்த நிலையில தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்புகிறான். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டார், உனக்கு சத்ருவாக இருக்கார். இப்போ கர்த்தர் சத்ருவாக இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டேன்னா என்ன பதில் கிடைக்கும்? தீர்க்கதரிசிகளை நம்புகிறது பெரிய காரியம் அல்ல. அநேகர் தீர்க்க தரிசனம் கேட்கும்படியாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் யார் உண்டு என்று விசாரித்து ஒவ்வொரு தீர்க்கதரிசி வீட்லையாவது போய் கதவை தட்டி அவங்களிடத்துல போய் தீர்க்க தரிசனம் கேட்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தார் நிறைய பேரிடத்தில் விசாரிப்பாங்க. ஒரு காரியம் ஒரு அறிந்து கொள்ளுங்கள், நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உறவு சரியாக இராவிட்டால், அவர்கள் உண்மையிலேயே ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர்கள் வாயிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்காமல் இருந்தால் அவங்க பேசவும் மாட்டாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் உணர்த்தினா தான் தீர்க்க தரிசனம் வரும். கர்த்தர் வசனம் வந்து ஆண்டவர் தான் அனுப்பணும், பதில் வந்து ஆண்டவர் தான் அனுப்பணும். அவர் அனுப்பினா தான் இந்த தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க. அவர் பதில் கொடுக்க சித்தமில்லாதிருந்தால், அவர் பதில் கொடுக்க மாட்டேன் என்று அவர் மௌனமாக இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா எந்த தீர்க்கதரிசியும் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார். எந்த தீர்க்கதரிசிகிட்ட போனாலும் பதில் கிடைக்காது. அவன் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருப்பான், எல்லாருக்கும் சரியாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு தீர்க்க தரிசனம் வராது. காரணம், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியில்லை. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க சித்தமில்லாது இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி நமக்கு பதில் கொடுக்க முடியாது. ஆகையினாலே நம்ம பார்க்க வேண்டியது தீர்க்கதரிசிகளை அல்ல, நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே எனக்கு பதில் கொடும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறி உங்களை தாழ்த்துங்கள். ஒரு சபைக்கு போகிறீங்க, ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும்னு இங்கே கண்ணீர் விட்டு முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி நீங்கள் அந்த சபைக்கு போங்க, அந்த ஆராதனைக்கு போங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆராதனையில் பேசுவார், செய்தி வேளையில் பேசுவார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பதில் யாரா ஒருவர் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒருவர் மெசேஜ் கொடுக்க வருவார். அவர் வாயிலிருந்து உங்களுக்கு தேவையான பதில் வரும். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பதில் உங்களுக்கு வரும். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய இப்படி அனுபவப்பட்டிருக்கேன். கதறி கண்ணீர் விட்டு திகைத்து நின்ற காலங்கள் உண்டு. என்னன்னே தெரியாது, அப்படி தேவ சமூகத்தில் விழுந்து கதறி ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு நான் உயிரோடு இருக்கணுமா ஆண்டவரே என்று சொன்ன காலங்கள், வாழ்க்கையே கசந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று தேவ சமூகத்தில் கதறின நாட்கள் உண்டு. எலியா தீர்க்கதரிசி ஜெபித்தது போல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறின நாட்கள் உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே. வீட்டில் கிடந்து தேவ சமூகத்திலே கதறி கண்ணீர் விட்டு நம்பிக்கையற்ற ஒரு மனநிலையோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து செல்வேன். சபையில் நான் சபைக்கு போகும் பொழுது என்னெல்லாம் நினச்சனோ அத்தனைக்கும் பதில் அங்கே இந்த சபையில் இருந்து கிடைக்கும். ஆராதனை வேளையில்
செய்தி வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசுவார். இப்படியாக கர்த்தர் என்னை தேற்றினார். ஒரு காலகட்டத்தில் நான் தேற்றப்பட்டேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவ்விதமாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படும். எருசலேம் என்பது சபை. நீங்கள் தேவ சமூகத்திலே போகும் பொழுது அங்கே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது, புலம்ப வேண்டியது, கண்ணீர் விட வேண்டியது எல்லாமே தேவ சமூகத்தில் தான். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஏலி சொன்னான், நீ வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். இவளுடைய ஜெபம் தேவனை நோக்கி, இவளுடைய விண்ணப்பம், தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினான். ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போல எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள், இதுக்கு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே கூட அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்தது. மனிதர்கள் கைவிட்டார்கள், உறவினர்கள் பகைத்தார்கள், நேசிக்க வேண்டியவர்கள் வெறுத்தார்கள். எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கி தூர வீசினார்கள். புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் போல, அவமதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போல நான் தூக்கி வீசப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தர்தாமே என்னோடு கூட இராவிட்டால் என்னை அவர்கள் உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்படி ஒரு வெறி ஆக்ரோஷத்தில் வந்தார்கள். குடும்பத்தார், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள் எல்லாரும் எனக்கு பகைத்து நின்றார்கள். எல்லா உறவுகளும் முறிக்கப்பட்டது. அறுத்து கொண்டார்கள், அறுத்து விட்டார்கள். அனாதையை போல என்னை தூக்கி வீசினார்கள் ரோட்டில். கர்த்தர் எனக்கு உறவுகளை கொடுத்தார். ஆவிக்குரிய உறவுகள், இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்ல. ஆவிக்குரிய நிலையிலே என்னோடு இன்டராக்ட் பண்ணுறவங்க, என்னோட பழகிறவங்க, அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் எனக்கு அன்பு காண்பித்தார்கள், எனக்கு தயவு பாராட்டினார்கள், எனக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள், ஆறுதல் படுத்தினார்கள், தேர்தல் படுத்தினார்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் தேவ ஜனங்கள் மூலமாய் எனக்கு செய்தார், தேவ ஊழியர்கள் மூலமாய் செய்தார். அவருடைய கண்களிலே தயவு கிடைப்பதற்கு எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் தயவு பாராட்ட சித்தமாயிருந்தார். அநேகரை மூலமாய் எனக்கு அந்த தயவை கர்த்தர் பாராட்டினார். அந்த நெருக்கமான அந்த காலகட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு, அதை விட்டு மீண்டு வருவதற்கு மறு ஜீவன் எனக்கு உண்டாயிருப்பது போல, மரித்தவன் உயிர்த்து எழுந்தது போல என்னுடைய வாழ்க்கை மறுபடி காலூன்றி என்னை நிற்கச் செய்தார். என்னை உயிர்ப்பித்தார். புதிய வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம மனுஷர்களே அல்ல. ஒவ்வொரு மனிதர்கள் பின்னாலேயா ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் பின்னாலேயா ஓடி கதவை தட்டி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்காவிட்டால் அவர்கள் நமக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விடுதலை கொடுக்கிறது தேவன்தான், தீர்க்கதரிசனம் சொல்கிறதும் தேவன்தான். ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைக்க வேண்டுமே தவிர மற்றபடி மனிதர்களிடத்தில் நம்ம வார்த்தையை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அவங்கள நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். நம்ம பார்வை எல்லாம் நம்முடைய கண்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொன்னது போல நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு, ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுக்கணும். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவர் அனுப்புகிற ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடும். அது தேவன் தான் செய்யணும், அதை கர்த்தர் தான் செய்யணும். நான் அதை மனுஷரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. யாரை கொண்டாகிலும் பேசுவார். நம்ம எதிர்பார்க்கிற ஆட்களிடத்திலிருந்து அந்த பதில் வராது. சில சமயம் எதிர்பாராத ஒரு ஆள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாய், நம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கணும்.
ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையில் தெய்வ சமூகத்தில் சொன்னது போல பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் ஆயத்தமாக இருந்தால், ஆண்டவரே இதுக்கு இப்படி சூழ்நிலையில் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், நீர் என்ன பதில் கொடுக்கிறீர் என்று ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு எதிர்பார்ப்போடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது கட்டாயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும். ஒரு புதிய ஒரு எபிசோடு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையிலே உண்டாக்குவார். அதில் கவனமாக இருக்கணும். இதுதான் என்று நம்மளாகவே முடிவு பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி ஆண்டவர் ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே நீர் பேசும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் அதில் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனிதர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட. இதுக்கு வேதத்தில் அநேக உதாரணங்களை எடுக்க முடியும், நேரமில்லை. சுருக்கமாக இதை பார்க்கும் பொழுது, உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியினால பகையினாலேயும் ஆண்டவரோடு உள்ள ஒரு சரியான உறவு இல்லாதபடியினாலே, அல்லது நம்ம மற்றவர்கள் மேலே பாராட்டுகிற கடூரமாய் நம்ம மற்ற மனிதர்கள் மேலே நம்ம பாராட்டுகிற அந்த பகை, மற்ற மனிதர்களிடத்திலே கடூரமாய் அந்த மனிதர்களை நம்ம ட்ரீட் பண்ணதும், எரிச்சல்கள், கோபங்கள், பகை, வைராக்கியம், கசப்புகள், நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட பழகிறவங்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகுதியான பகை, மிகுதியான வைராக்கியம், தேவ கிருபையை நம்ம இழந்து போவோம். அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்திலிருந்து பதிலே வராது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்வார். அப்படி அவர்கள் மிகுதியான பகையினாலும் மிகுதியான அக்கிரமத்தினாலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்து, இந்த கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், மனக்கசப்புகள் இதெல்லாம் நிறுத்தி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பிறோம். இவைகள் இருக்கும் பொழுது இவைகள் தேவனுடைய வசனத்தை தடை செய்திடும். அப்படி அதனால் என்ன ஆயிற்று? தீர்க்கதரிசிகள் மூடராயிட்டாங்க. ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்கள். அதுக்கு அவன் கிறுக்கனை போல ஆயிட்டான், பைத்தியாரனை போல ஆயிட்டான். தீர்க்கதரிசிகள் மூடராயிட்டாங்க. தீர்க்கதரிசி ஞானமான தீர்க்கதரிசி, ஒரு பெரிய உன்னதமான தீர்க்கதரிசியாக இருப்பார். இவங்க போய் தீர்க்கதரிசனம் கேட்க போனால் பித்தம் மூடரை போல அவன் ஒரு மதியீனமாய் பேசுகிறான். அவன் பேசலை, ஆண்டவர் பேச வைக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்காம இந்த தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு தீர்க்க தரிசனம் வராது. இன்னும் தீர்க்கதரிசிகள்கிட்ட போனால் அவன் என்னெல்லாமோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான், பித்தம் கொண்டவர்களைப் போல இருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவரே செய்கிறார். அந்த தீர்க்கதரிசிகளை இவர் எப்படி வேணாலும் மாற்றுறார். இது எதனால? அவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலும், மிகுதியான பகை, கர்வம், ஆணவம், அகம்பாதம், மேட்டிமை சிந்தை, தேவ சமூகத்திலே தாழ்த்துவது, எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுத்துடலாம். இவைகளினாலே தீர்க்கதரிசிகள் பித்தம் கொண்டவர்களாக இருந்தார். நம்ம பார்க்கிறோம் பைபிளில், வேதத்தில் நிறைய ஆகாப் என்கிற ராஜாவை குறித்து பார்க்கிறோம். யுத்தத்துக்கு போகும் பொழுது போகலாமா வேண்டாமான்னு பார்த்தா நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுது. உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். 400 தீர்க்கதரிசியும் பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிறான். ஒரு பொய்யின் ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து பொய் சொல்லி நீ போனால் ஜெயிப்பேன்னு சொல்லி இவன் அங்கே போய் சாகணுங்கிறதுக்காக பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி இவனை யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற
மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாக மாற்றப்படுறாங்க, அவ்வளோதான். அப்போ அதனால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை சீர்படுத்தி, தேவன் பதில் பேசலையா, தேவனிடத்திலிருந்து பதில் வரலையா, வசனம் கிடையாத, பஞ்சம் வந்துட்டா முகங்குப்புற தேவ சமூகத்தில் விழுந்துடணும். ஆண்டவரே மன்னியும், நான் எங்கே தப்புனே, எங்கே தப்பு பண்ணினே, என்னத்தில் குறைவு, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி உங்களை தாழ்த்துவீர்கள். ஆனால் எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி உங்களை மறுபடி தூக்கி நிறுத்துவதற்கு ஆண்டவர் மறுபடி உங்களோடு பேசுவார். மறுபடி உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் கிடைக்காத பஞ்ச காலத்திலே ஒருவேளை அவர்கள் இருந்தால் அந்த வருத்தத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் தயவாய் கிருபை செய்து கர்த்தாவே, கிருபையாய் மனம் இறங்கி, முடிய மிகுந்த கிருபையின்படி இறங்கி உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. நீர் பேசாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் முக்கியம், உம்முடைய வசனங்கள் முக்கியம். நீர் எங்களோடு பேச வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, மறுபடி தூக்கி எழுப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.